ஒரு டே ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்க முடியுமாங்க? கண்டிப்பாக கிடையாது. நேச்சுரலாக அது பாசிபிளே கிடையாது. நம்ம பாடி வந்து மெஷின் கிடையாது. எனர்ஜி வந்து அப்ஸ் ஆகும், டவுன் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டே வந்து ஆக்டிவாக இருக்க முடியும். டெஃபினட்டாக முடியும், சரியான ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா. அதுதான் நான் உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மரில் அடிக்கடி டீஹைட்ரேட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டயர்டாகிடுவோம். ஸோ அதிகமாக வந்து தண்ணி குடிக்கணும். ஸோ அதிகமாக நம்மளால் வந்து தண்ணி குடிக்க முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு தண்ணி குடிச்ச மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷனில் நம்ம வந்து வாட்டரை வந்து இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் வந்து செம்பருத்தி டீ போடுறேன். செம்பருத்தியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட பெட்டல்ஸ் மட்டும் போதும். அதில் இருக்கக்கூடிய க்ரீன் பார்ட்டை, மகரந்தத்தாள், அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுடுங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் செம்பருத்தி பெட்டல்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் ஹனி வேணும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து லெமன் மட்டும் ஸ்க்யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த வாட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலில் இருக்கக்கூடிய சூடு வந்து அதிகமாக இருக்கும்ல, அதனால பாடியை வந்து நேச்சுரலாக கூலிங்காக வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கும் இது ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கூடவே வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துக்கும் போதும் நம்மளுடைய எனர்ஜி லெவல் டே ஃபுல்லாக வந்து நல்லாயிருக்கும். அதிகமாக ஆயில் ஃபுட்டை வந்து இந்த வெயில் டைமில் தடுக்கும் போது நமக்கு வந்து எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சாலட் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட் சாலட்டோ அல்லது வந்து இப்போ நம்ம சீசனால் கிடக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ், நெக்ஸ்ட்டு போமோகிரானட் எல்லாம் சேர்த்து, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் கொடுத்து வரும்போது அவங்களுக்கும் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுடைய பிடிச்ச விஷயத்தில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அல்லது வந்து கார்டனிங்கில் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மைண்டுக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்டனிங் டைமில் நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது உங்கள் குழந்தைங்களையும் சேர்த்து வந்து இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஒர்க் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கும்போதும் நம்ம மைண்டும் வந்து டயர்டாகும், பாடியும் டயர்டாகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்காக 10 மினிட்ஸ் கேப் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். எந்த ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபே இருந்தாலும் கண்டினியூஸாக நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து டயர்டாகும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து பிரேக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய வந்து நம்மளுடைய ஹெல்த்லேயே இருக்கட்டும், ஸ்கின்னு, ஹேர் எதுலேயுமே நம்ம வந்து அந்தளவுக்கு மெனக்கிட மாட்டோம். பட் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் யோகா, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வாக் பண்ணும்போது அதுலேயும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நம்ம பாடியை வந்து மறுபடியும் வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இதுவும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து இது அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சு அந்த வேலையை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போதும் நம்ம பாடி வந்து டயர்டாகவும் நமக்கு டென்ஷனாகவும் வரும். அதனால எல்லா ஒர்க்கையும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக ப்ராப்பராக அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் பண்ணணும்னு இல்லை, பட் நமக்கு திருப்தியாக வர வரைக்கும், அதாவது நமக்குன்னு ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த வேலையை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணாலே போதும். நான் வந்து என்ன ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நான் அதிகமாக வந்து தண்ணி குடிப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஜூஸ் வந்து எடுத்துப்பேன். இந்த சீசனில் மட்டும் இல்லை, எல்லா சீசன்லேயும் வந்து நான் அதிகமாக வந்து ஜூஸ் எடுத்துப்பேன். என் குழந்தைங்களுக்கு எல்லா ஜூஸுமே கொடுத்துப்பேன். நம்மளுடைய சேனல்லையும் வந்து நிறைய ஜூஸ் ரெசிபியாக இருக்கட்டும், மோர் வகைகளாக இருக்கட்டும் எல்லாமே போட்டிருப்பேன். அதே மாதிரி வெயிட் லாஸுக்கும் நான் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துப்பேன். இன்றைக்கி கூட நான் வந்து மேக் பண்ணது பிளாக் டீயில் கொஞ்சம் வந்து துளசி, நெக்ஸ்ட்டு லெமன், ஜிஞ்சர் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அடிக்கடி வந்து எடுத்துப்பேன். என் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். ரொம்ப அதிகமாக குடிக்க மாட்டாங்க, கொஞ்சமாக வந்து குடிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்கும் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம தாராளமாக நிறையவே எடுத்துக்கலாம். அது ஜூஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றதா இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு சாலட் மேக் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நம்மளுடைய எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி வாட்டர்மெலன் தான் வாங்கிட்டு வந்தோம். பட் என்னென்னா அது அந்தளவுக்கு பழுக்கலை. சரி, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி கொடுத்தோன்னா ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பார்த்துருந்தேன். அதாவது ஒரு க்யூப் மாதிரி ஒரு ஐஸ் ஸ்டிக்கில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அந்தளவுக்கு வரல. சரின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, அதை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி ஒரு ஜூஸாக போட்டுடலான்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜூஸுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சில ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜூஸாகவோ, நெக்ஸ்ட் வந்து
அதாவது மில்க் ஷேக்காவோ கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து விருப்பப்பட்டு குடிப்பாங்க. என்னோடய பசங்களும் அப்படி தான். முன்னாடியெல்லாம் ஜூஸ் அந்தளவுக்கு குடிக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கும்போது ஒரு நாள் குடிப்பாங்க, இன்னொரு நாள் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்துட்டே இருங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நீங்களுமே வந்து ஒரே டைமு ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் வந்து அதிகமாக பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாதாம் பீஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கும் போது உங்களுடைய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய பாடி ஹீட்டையும் கம்மி பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகவும் ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஒயிட் சுகர் அதிகமாக ஆட் பண்ணும் போதும் நம்மளுடைய வந்து அந்த டைமில் வந்து எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பட் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து பாடியை வந்து டயர்டாகி கொடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பாம் சுகர், நெக்ஸ்ட் வந்து ஜாகரி வாட்டர் அல்லது வந்து இந்த மாதிரி ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணி ஜூஸ் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஒயிட் சுகருக்கே வந்து அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா மற்ற டேஸ்ட் வந்து பிடிக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி நீங்கள் ஒயிட் சுகரையும் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் வந்து அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நமக்கு பிடிச்சமான விஷயத்தில் நெக்ஸ்ட் வந்து ஒரு லைஃப்பை வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நாள் ஃபுல்லாக வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து ஒர்க் பண்ண முடியும், டயர்டே ஆகாமல். முக்கியமாக நைட் நீங்கள் ப்ராப்பராக நல்ல ஒரு ஸ்லீப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பிரிஸ்காக எழும்பி வரலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பின வீடியோ கூட நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ மார்னிங்கே நீங்கள் எழும்பி உங்களுடைய வேலைகளை ஈஸியாக முடித்து மற்றபடியும் உங்களுடைய பிஸ்னஸையும் வந்து ஈஸியாக கவனிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸை நம்ம பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.